தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி விருது விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் அளித்த பேட்டியினை தற்பொழுது பார்க்கலாம். இது ரொம்ப ஊக்கமா இருக்கு. நம்மளுக்கு விஜய் பார்க்கணுங்கிறது ஒரு தாட் இருக்கும். அப்ப சில பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, டைவர்ட் ஆவாங்க. அப்ப நம்ம விஜய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வரும்ல. இது ஒரு நல்ல திட்டமா நான் ரொம்ப கருதுறேன். ரொம்பவே சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. காலையில டிஃபன் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாவும் இருந்தது. சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. எல்லாமே அந்த யூரின் வசதி எல்லாமே ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. நல்லாவே இருந்தது, குவாலிட்டியாவே. நான் 12th 593 மார்க் எடுத்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வந்ததுக்கு. நான் 10ஆம் வகுப்புலையும் இங்கே நம்ம தளபதி விஜய் அவர்களை பார்க்க வந்திருந்தேன். மறுபடியும் வந்தேங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக நிறைய உழைச்சி படிச்சிருக்கேன். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்படி எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்குறாங்க இப்படிங்கிறதுக்காகவே நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க. இது நல்ல ஒரு விஷயம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்படி இந்த கல்வி பணியை இன்னும் மென்மேலும் பண்ணிட்டு இருக்கணும். இதனால் நிறைய மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க. இது இன்னும் நல்லா தொடரணும்னு வேண்டிக்கிறேன் இறைவனை. சொல்ல வார்த்தையில நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாணவ பருவங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது தெரியலங்க. உங்களுக்கு ஒரு வாக்கு செலுத்தக்கூடிய அந்த உரிமை வந்த பிறகு நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்குறேன். ஓட் போடுவேன். இவருக்கு தானா? கண்டிப்பா.